வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட்டை பார்த்திங்கன்னா சில பேர் பால் போலின்னு சொல்லுவாங்க, சில பேர் பால் பூரின்னு சொல்லுவாங்க. பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி, ஆனால் செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. இதை நான் எப்படி பண்ணேங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு ரெண்டு முக்கியமான ஸ்டெப்ஸ் தாங்க இருக்குது. முதல் ஸ்டெப் பூரிக்கு மாவு பிசைஞ்சு பூரி பண்ணுறது. ரெண்டாவது ஸ்டெப் பால் மிக்சர் ரெடி பண்ணுறது. புசுன்னு இருக்கிற பூரி மேலே நல்லா சுண்டை காய்ச்சின பால் சேர்த்துட்டு அப்படியே கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் மேலே தூவி விட்டுட்டு நம்ம பிச்சு தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க முதல்ல பூரிக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் அரை கப் அளவுக்கு நைஸ் ரவை எடுத்துக்கலாம். இது கூடவே அரை கப் அளவுக்கு நம்ம மைதா சேர்த்துக்க போகிறோம். நம்ம ரவை மைதாலாம் சேர்த்து பண்ணுறதுனால இந்த பூரி பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப நேரத்துக்கு புசுன்னு இருக்கும். ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாவை நெய்யில் க்ரம்பிள் பண்ணி விட போகிறோம். அதாவது நெய் எல்லா பக்கமும் பரவற மாதிரி உதுத்து விட்டுருங்க. மாவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஒரு பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். பிசைய ஆரம்பிக்கும் போது ரவை பார்த்திங்கன்னா ஒத்தையாக இருக்கும். ஆனால் நீங்கள் நல்லா பிசைஞ்சிங்கன்னா ரவை மாவு ஒரே மிக்சராக ஆகிடும். ரொம்ப லூஸாக பிசைய வேணாம், ஒரு அளவுக்கு மீடியமாக பிசைஞ்சிக்கோங்க. நீங்கள் ரெஸ்ட் கொடுக்கும்போது ரவை எக்ஸஸ் மாய்ஸ்சரை இழுத்து கொஞ்சம் ட்ரை ஆக்கிடும். மாவை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஓரளவுக்கு சாஃப்ட் டோ வர வரைக்கும் தண்ணி தெளித்து நீங்கள் பிசைஞ்சிட்டே இருங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நல்லா பந்து மாதிரி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டுட்டு ஒரு 1/2 ஹவருக்கு தனியாக வச்சுடுங்க. ஊறும்போது மேலே கொஞ்சமாக நீங்கள் தண்ணி தடவிட்டு மூடி வைங்க, இல்லைனா ரவை ரொம்ப ட்ரை ஆகிடும். மாவு ஊறுறதுக்குள்ளேயும் நம்ம மேலே சேர்க்குற பாலை ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 லிட்டர் பால் மொத்தமாக யூஸ் பண்ண போகிறேங்க. இப்போ நான் 3/4 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். 1/4 லிட்டர் பால் நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு, அதுக்கப்புறமா சாஃப்ரான் ஊற வைக்கிறதுக்கெலாம் தேவைப்படும். பால் நல்லா கொதிச்சுட்டு சுண்டிகிட்டே வரட்டும். ஒரு கரண்டி போட்டு விட்டுருங்க. அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். முன்னாடி நாள் நைட்டே நான் ஒரு 10லேருந்து 12 முந்திரி பருப்பு, 10லேருந்து 12 பாதாமை தண்ணியில் ஊற வச்சுட்டேங்க. அடுத்த நாள் நீங்கள் தண்ணியை வடிச்சிட்டு பாதாம்லேருந்து தோலை உரிச்சிட்டு பாதாம் முந்திரி ரெண்டுத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. இந்த அரவை நீங்கள் ரெடி பண்ணும்போது அப்பப்போ பாலை மறக்காமல் கிளறி விட்டுட்டே இருங்க. ஏடு ஏதாவது படிஞ்சாலும் அதை எடுத்து நீங்கள் பால்லேயே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பாதாம் முந்திரி கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், ஒரு சிட்டிகை அளவுக்கு நான் குங்குமப்பூவை பாலை ஊற வச்சுருந்தேன், அதையுமே சேர்த்துக்கிறேன். 3 ஏலக்காவை தட்டிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மிக்சர் கூட பாக்கி இருக்கிற அந்த 1/4 லிட்டர் பாலை சேர்த்துட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். சில பேர் அரைக்கும் போது கசகசா சேர்த்துப்பாங்க, உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கசகசா சேர்க்கலை. பால் நல்லா பாதி ஆனதுக்கப்புறமா ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்கிற இந்த மிக்சரை நம்ம பாலில் சேர்த்துக்கலாம். பாலில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. மறக்காமல் சைட்ஸில் படிஞ்சிருக்கிற ஏடெல்லாம் ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டே வாங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கம்மியாக வேணும்னா 1/2 கப் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை கரையிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு பால் மிக்சர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீர்த்து போகும். இப்போ இந்த மிக்சர் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாலை ஆற விட்டுடலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நம்மளோட மாவு நல்லா ஊறிடுத்து. மாவை திருப்பி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்ச மாவுலேருந்து சின்ன பந்த அளவுக்கு மாவை எடுத்துட்டு நம்ம தேய்க்கிற தரையிலையும் அதுக்கப்புறமா உருட்டுற சப்பாத்தி கல்லையும் எண்ணெய் தடவிட்டு நம்ம எவ்வளோ பெரிய சர்க்கிள் வேணுமோ அந்த அளவுக்கு இது தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். திரட்டின பூரியை நல்ல சூடான எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப தின்னாக திரட்டினீங்கன்னா உங்களுக்கு பிஸ்கெட் மாதிரி ஆகிடும். கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நான் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்க சொன்னேன். பூரி பொரிக்கும் போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு போட்டோடனே மேலே பூரி ரைஸ் ஆகி வரும். புஷ்ஷுன்னு ரைஸ் ஆகி வரும்போது கரண்டி வச்சு ஜென்டிலாக ஒரு ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு உப்பி வருங்க. திருப்பி போட்டுட்டு 2 சைடுமே பொன்னிறமாக வர வரைக்கும் பொரித்து எடுத்துக்கலாம். எக்ஸஸ் எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரியே எல்லா மாவையுமே நம்ம திரட்டி பூரியாக பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரிலாம் மைதா மாவு சேர்க்க வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மலாக பண்ணுற பூரியிலே பால் சேர்த்துட்டு பால் பூரி மாதிரி சாப்பிட்லாம். பட் ட்ரெடிஷ்னலாக இந்த மாதிரி தாங்க பால் பூரி பண்ணுவாங்க. இப்போ நம்ம பால் பூரி சர்வ் பண்ணிடலாம். பொரிச்சு வச்சுருக்கிற பூரியை ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம சுண்டை காய்ச்சி வச்சுருக்கிற பாலை சேர்த்துக்க போகிறோம். சில்லுன்னு சாப்பிட்ற பால் பூரியோட எனக்கு சூடாக சாப்பிட்ற பால் பூரி தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா சூடாக நம்ம பால் சேர்க்கும் போது பூரி சீக்கிரமாகவே ஊறிடும்.
மேலே அப்படியே இந்த சுண்டை காய்ச்சின பாலை சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஊறட்டோங்க. அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ண நட்ஸை மேலே தூவி விட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.